விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. நில்றா. யாரோ ஒரு பொண்ணு சொன்னதை நம்புறீங்க. நீங்க பெத்த புள்ள சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா மாமா? நான் நம்புறதுக்கு காரணம் இருக்குமா தலகா? எப்போ ஒரு பொண்ணு தன்னை பத்தின தப்பான செய்தியா இருந்தாலும் அதை ஒத்துக்கிறதுக்கு தயாராயிட்டாலோ அதுக்கு மேல நீ என்ன பேசுவ? நான் அந்த வீடியோவை பார்த்து கூட நம்பல. இவன் சொன்னதை நம்பி அந்த பொண்ணு கிட்ட கேட்போன்னு சொல்லி அனுப்பிச்சோம்ல. இப்ப நான் எதை நம்புறது? சரி, நீ சொன்ன மாதிரி அவன் சுத்தமானவன், தப்பு பண்ணாதவன்னா அதை நிரூபிச்சுட்டு உள்ள வர சொல்லு. இப்ப வெளியே போ சொல்லு. நில்லுங்க. என்ன மாமா, அவர் இந்த வீட்டுல இருக்க கூடாதா? நானும் இருக்க மாட்டேன். சத்யா, நீயே போற சத்யா? சத்யா, நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்? 30 வருஷமா பார்த்து பார்த்து வளர்த்த உங்க புள்ள மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. யாரோ ஒரு பொண்ணு சொன்ன வார்த்தையை வச்சு அவரை வெளியே அனுப்புறீங்க. இந்த நிமிஷம் சொல்றேன் மாமா, அந்த பொண்ணு இல்ல, கடவுளே வந்து சொன்னாலும் சரி, ஏன் புருஷனை நான் சந்தேகப்பட மாட்டேன். உங்களுக்கு வேணா உங்க புள்ள மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்கு. இவர் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் மனசார கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு மாமா. அவருக்குள்ள உயிரா காதலியா மனைவியா இருக்கிறது நான் மட்டும்தான். அவரோட முன்கோவமும் முரட்டுத்தனமும் மட்டும்தானே உங்களுக்கு தெரியுது. அவருக்குள்ள இருக்கிற பூ மாதிரியான மனசு ஒரு மனைவியா எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும். உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. கூட பிறந்த தம்பி எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு கணிக்க தெரியல. என் புருஷன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும் மாமா. என்ன சத்யா பேசுற? அன்னைக்கு போதையில என்னென்னவோ வளர்னா அந்த சங்கீதா கூட சுத்துறத நாமளே கண்ணால பார்த்தோமே. நம்ம கிட்ட எவ்வளவு பொய் சொல்லிருக்கான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவன் நல்லவன் நீ நம்பறியா? அந்த பொண்ணே சொல்லிட்டா, அதுக்கப்புறமா இவன் எப்படி நம்புறது? அந்த பொண்ணு சொல்லிட்டா நீங்க நம்பிடுவீங்களா? அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. அவர் எவ்வளவு ஒழுக்கமானவர்னு எனக்கு தெரியும். அவர் இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். கிளம்புறேன். சத்யா, யோசிச்சுதான் பேசுறியா? யோசிக்கவே வேண்டாம் மாமா. யாரோ ஒருத்தியோட சாட்சியை வச்சுதானே நீங்க பிரகாஷ குற்றவாளின்னு முடிவு பண்ணீங்க. நானும் சாட்சியோட வரேன். பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாய்.